உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அம்னோ தலைவரின் உரையை சர்ச்சை செய்யவில்லை, ஆனால் என்னை குட்டி என்பதா? நீதிமன்றத்தில் துன் மகாதீர் வாதம். அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அமர் ஜயத் ஹமிடி 7 ஆண்டுகளுக்கு முன் கிளானஜயாவில் நிகழ்த்திய உரை குறித்து தாம் சர்ச்சை செய்யவில்லை, ஆனால் தன்னை மகாதீர் இஸ்காண்டா குட்டி என்று அழைத்தது தொடர்பிலேயே தாம் சர்ச்சை செய்ய விரும்புவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இன்று வாதிட்டார். தனது பூர்வீகத்தை தெரிந்து கொண்டு தமது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், தன்னை அம்னோ உறுப்பினர்கள் வெறுக்க வேண்டும் என்ற தீய நோக்கிலேயே தம்முடைய நீல நிற அடையாள கார்டை பொதுவில் காட்டி தம்மை குட்டி என்று அமர் ஜாஹித் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக தாம் இந்தியா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் தாம் ஓர் இந்திய முஸ்லிம் என்றும் தோற்றத்தை ஏற்படுத்தி தம்மை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அமர் ஜாஹித் குட்டி என்ற வார்த்தையை ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார் என்று அமர் ஜாஹித்தின் வழக்கறிஞர் முகமது ஷஹ்ருல் ஃபாஸ்லி கமருல் ஜமான் கேள்விக்கு துன் மகாதீர் மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்துள்ளார். அமர் ஜாஹித் கூறியிருப்பதைப் போல தம்முடைய பெயர் மகாதீர் இஸ்காண்டா குட்டி அல்ல. அவ்வாறு ஜாஹித் கூறியிருப்பது முற்றிலும் பொய்யாகும். தாம் பிறந்தது முதல் ஒரு மருத்துவராக பட்டம் பெற்றது வரை தமது பெயர் மகாதீர் முகமது என்றே விளங்கி வந்துள்ளதே தவிர மகாதீர் இஸ்காண்டா குட்டி அல்ல என்று 99 வயதான துன் மகாதீர் வாதிட்டார். தம்மை மகாதீர் இஸ்காண்டா குட்டி என்று கூறியிருப்பது தொடர்பில் துணை பிரதமருமான அமர் ஜாஹித்திற்கு எதிராக துன் மகாதீர் தொடுத்துள்ள மான நஷ்ட வழக்கு மீதான விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி கன் தி சியோங் முன்னிலையில் இன்று தொடங்கிய போது அந்த முன்னாள் பிரதமர் மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை பாதாள குழியில் விழுந்து காணாமல் போன ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை தேடும் பணி இன்று திங்கட்கிழமையுடன் 4வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் அந்த மாதுவை கண்டுபிடிப்பதில் முழுக்க உள்ளூர் நிபுணத்துவம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுஸ்மி எஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் தலைமையில் இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் இதற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து தொழில்நுட்பங்களும் நிபுணத்துவமும் மலேசியாவைச் சேர்ந்ததாகும் என்று அவர் விளக்கினார். இந்த மீட்பு நடவடிக்கையில் தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை, காவல்துறை, கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்கு பொறுப்பேற்றுள்ள இந்தியா வாட்டர் கன்சோர்டியம் ஆகியவை சம்பந்தப்பட்டுள்ளதாக சுஸ்மி எஃபெண்டி குறிப்பிட்டார். சாக்கடை பாதாளத்தில் பயன்படுத்தப்படும் புஷ் ராட் மற்றும் கிராலர் ஆகிய 2 அதிநவீன தொழில்நுட்ப முறைகள் இந்த மீட்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக மஸ்ஜித் இந்தியாவில் இன்று மீட்பு நடவடிக்கையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமக்கு போதுமான எம்பிக்களின் ஆதரவு இருந்தும் நாட்டின் பிரதமராகுவதற்கு மாமன்னர் தம்மை அழைக்கவில்லை என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது தொடர்பில் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாளை செவ்வாய்க்கிழமை கிளாந்தன் குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்படவிருக்கிறார். பரிகத்தா நேஷனலின் தலைவருமான முஹிடினை தற்காப்பதற்கு 7க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் களம் இறங்கவிருக்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கறிஞர் குழுவில் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தக்கியுடின் ஹசானும் களம் இறங்கவிருக்கிறார் என்று பெர்சாந்து கட்சியின் கிளாந்தான் மாநில தலைவர் கமருடின் முகமது நூர் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கறிஞர் குழுவிற்கு யார் தலைமை ஏற்பார் என்பது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகரில் முக்கிய வர்த்தக தளமான மஸ்ஜித் இந்தியா உட்பட மண் உள்வாங்கும் அபாயம் நிறைந்த பகுதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு புவியியல் அமைப்பு முறையை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்றை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்று கிரகான் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் ஹோய் சாய் கேட்டுக்கொண்டார். மஸ்ஜித் இந்தியாவில் இந்திய நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட துயரச் சம்பவத்தை போன்று மாநகரில் மண் உள்வாங்கும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இச்சம்பவங்கள் பேரிடராக மாறிவிடாமல் முன்கூட்டியே தடுப்பதற்கு புவியியல் துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டுள்ளவர்களை கொண்டு ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட வேண்டும், மண்ணின் பாதுகாப்பு தன்மை ஆராயப்பட வேண்டும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் கேட்டுக்கொண்டார். ரயில் மற்றும் பேருந்து என பொது போக்குவரத்து சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள பிரசாரணா மலேசியா நிறுவனம்
சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதைப் போன்று தனது உள்கட்டமைப்பு முறையில் ஒரு பகுதியில் சைபர் தாக்குதல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இந்த சைபர் தாக்குதலானது பிரசரானாவின் பொது போக்குவரத்து முறையில் எந்தவொரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த ஊடுருவல் குறித்து நிபுணர்களை கொண்டு தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த பொது போக்குவரத்து நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பட்டாலிங் ஜுயா கோத்தா டமன்சாராவில் உள்ள பசராயா ஒன்றில் பணியாற்றி வரும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். பாலியல் தொல்லை தொடர்பில் அந்த முன்னாள் எம்பி உட்பட இதுவரையில் 13 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக பட்டாலிங் ஜுயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். தற்போது அரசாங்க சார்பு நிறுவனம் ஒன்றில் நிர்வாகம் சாராத இயக்குநராக பணியாற்றி வரும் அந்த முன்னாள் எம்பி சம்பந்தப்பட்ட வர்த்தக தளத்தில் 20 வயது பெண் பணியாளரிடம் 2 முறை பாலியல் ரீதியாக இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இணையம் வழி நடத்தப்படும் தாக்குதல், ஊடுருவல் மற்றும் அச்சுறுத்தலை தடுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான சைபர் பாதுகாப்பு சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த புதிய சட்டத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஜூன் 18ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கியுள்ளார். ஜூன் 26ஆம் தேதி இச்சட்டம் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறச் செய்யப்பட்டுள்ளது என்று பிரதமர் விளக்கினார். தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை குழு ஒன்றை அமைப்பது, சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்துவது உட்பட இணையம் சார்ந்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு இந்த சட்டம் வகை செய்வதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். தங்களது 3 வயது பெண் குழந்தை போதைப்பொருள் உட்கொண்டதற்கான அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அக்குழந்தையை பாதுகாக்க தவறியதாக கூறி கணவன், மனைவி கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். ஒரு வர்த்தகரான 26 வயது நபரும் அவரின் 21 வயது மனைவியும் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோலாலம்பூர் கப்போங் ஜலான் குவாங் பர்தாம் என்ற இடத்தில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் கணவனும் மனைவியும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். நாட்டில் 31 பேருக்கு குரங்கம்மை பரிசோதனை நடத்தப்பட்டது. அவர்களில் 25 பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 6 மிக அணுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றனர். அவர்களது மருத்துவ சோதனை முடிவுக்காக அதிகாரிகள் காத்து கொண்டிருக்கின்றனர் என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். நாட்டில் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. இதுவரை 9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி முதல் பாதிப்பு பதிவானது. ஆக கடைசியாக பாதிப்பு அதே ஆண்டு நவம்பரில் பதிவானதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அரச மலேசிய ஆகாயப்படையின் வான் சாகசங்கள் நிகழ்த்தப்படவிருக்கின்றன. இதனை ஒட்டி வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் அரச மலேசிய ஆகாயப்படையின் விமான சாகச ஒத்திகை நடைபெறும். இந்நிலையில் ஒத்திகையின் போது இராணுவ விமானங்கள் மிக தாழ்வாக பறக்கும் நிலை இருப்பதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டியதில்லை என்று அரச மலேசிய ஆகாயப்படை ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பஹாங் குவாந்தான் புக்கிட் பலிண்டோங் பகுதியில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் வெப்ப தாக்குதலுக்கு ஆளாகி மரணம் அடைந்தார். நேற்று காலை 6:40 மணிக்கு அந்த மலையேற தொடங்கிய 20 வயது மதிக்கத்தக்க அவ்விளைஞர் பிற்பகலில் சுய நினைவு இழந்த நிலையில் கீழே விழுந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மிகவும் கவலைக்கிடமாக இருந்த அவ்விளைஞர் குவாந்தான் தங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த அந்த இளைஞர் இரவு 9:39 மணியளவில் உயிரிழந்ததாக பஹாங் மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ருஸ்டி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் மாது ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1:15 மணியளவில் மாச்சாப் அயர்ஹித்தாம் மேம்பாலத்தில் நிகழ்ந்தது. ஹீனோ ரக லாரி மோதியதில் ஹோண்டா HRV காரில் பயணித்த 46 வயது மாது சம்பவ இடத்திலேயே மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். சின்ன பின்னமான காரிலிருந்து அந்த மாதுவின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அதன் பேச்சாளர் குறிப்பிட்டார். மலாக்கா ஜாசின் ரிம் என்ற இடத்தில் உள்ள ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையத்தின் முன்புறம்
முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த முகமூடி கும்பல் இளைஞர் ஒருவரை ஜாசின் மருத்துவமனை வரை விரட்டிச் சென்று தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஹ்மத் ஜமீல் ராட்சி தெரிவித்தார். ஜாசின் மருத்துவமனையில் நிகழ்ந்த அந்த சண்டை காட்சியை சித்தரிக்கும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இச்சம்பவத்தில் வெட்டுக்கத்தியை ஆயுதமாக கொண்ட அந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் 24 வயது இளைஞர் கொல்லப்பட்டதாக அஹ்மத் ஜமீல் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.